ஜார்ஜ் முல்லர் என்கிற மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவருடைய வாழ்க்கை மிக அழகாக இருந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தார் இந்த ஜார்ஜ் முல்லர். இவருடைய ஊழியத்தையும் இவருடைய வாழ்க்கை முறைகளையும் பார்த்த ஒரு வாலிபன் அவர்கிட்ட போய் கேட்டானா, ஐயா, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. உங்க வாழ்க்கை இவ்வளவு வெற்றிகரமாக செயல்படுவதற்கு, உங்க ஊழியம் இப்படி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு காரணம் என்ன, தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, இந்த தேவ மனிதன் இப்படியாய் சொன்னார், என்னுடைய மாமிசம் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டிருப்பதனால தான் இந்த வெற்றியை என்று சொன்னாராம். அல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள், என்னுடைய ஆசை இச்சைகள் கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட அறையப்பட்டதனால தான் இந்த வெற்றியின் முழக்கமே என்று அவர் பதில் சொன்னார். இப்ப இவன் கேட்டா, மாமிசம் சிலுவையில் அறையப்படுவதுன்னா என்ன ஐயா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, புரியல. உடனே ஜார்ஜ் முல்லர் அந்த வாலிபனுக்கு சொன்ன உதாரணம், நீ போ கல்லறைக்கு போ, கல்லறைக்கு போயிட்டு நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க சொந்தக்காரன் கண்டிப்பா யாராவது செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்க கல்லறைக்கு போயிட்டு செத்து போனவங்க கிட்ட பல காரியங்கள் நெகட்டிவ் இருக்கும், உனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லி நல்லா திட்டு அவனை. அதுக்கப்புறம் அவங்கிட்டயும் நல்ல காரியம் இருக்கும்ல, பாதி மைனஸ்னா பாதி பிளஸ் இருக்குதானே செய்யும், அதை சொல்லி அவனை பாராட்டிட்டு என்கிட்ட வா அப்படின்னா, வாலிபன் உடனே கல்லறைக்கு புறப்பட்டு போய் அந்த கல்லறையை மரித்தவர்களை பார்த்து, டே அயோக்கிய பயலே, நீலாம் இருந்து என்னடா பிரயோஜனம், செத்ததே நல்லதுடா. எப்படி செத்ததே இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை, போயும் பிரயோஜனம், நீலாம் ஒரு மனுஷனாடா, என்ன ஆட்டம் ஆனடா, என்ன பண்ணடான்னு சொல்லி இவன் திட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து, என்னதான் இருந்தாலும் நல்லவன்டா, நீ நல்ல விஷயம் உங்களுக்குள்ள இருந்திருக்குல்ல, ஆனா உன்னை நல்லா பாராட்டுறா, இதெல்லாம் பண்ணலன்னு பாராட்டுறான். இப்போ பாராட்டி முடிச்சுட்டு ஜார்ஜ் முல்லர் ஊழியக்கார பார்க்க வரான். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே கல்லறைக்கு போனேன், திட்டுனேன், பாராட்டினேன், வந்துட்டேன், இப்ப சொல்லுங்க, மாம்சம் சிலுவையில் அறையப்படுத்தினா என்ன சொல்லுங்க. இந்த ஜார்ஜ் முல்லர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ அந்த செத்து கிடந்தான் பத்தியா, திட்னியா, நல்லா திட்டினேன், என் கோபம் தீர வரையும் திட்டினேன். நீ திட்டும் போது அவன் பதில் பேசினானா, இல்லையா அமைதியா இருந்தான், திட்டும் போது அமைதியா இருந்தானா, கூட ஏன்டா என்ன திட்டன்னு கேட்டானா, கேட்கல, சண்டை போட்டானா, பஞ்சாயத்துக்கு 10 பேரை கூண்டு வந்தானா, இல்லையா திட்டும் போது கூண்டு, பாராட்டினல, பாராட்டும் போது எழுந்து உட்கார்ந்து தேங்க்யூ சொன்னானா, பரவாயில்லப்பா நீ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னானா, என்னை இப்படிலாம் பாராட்டேன்னு அவனை ரசித்து கேட்டு உனக்கு ஏதாவது காரியத்தை பேசினானா அப்படின்னு கேட்ட உடனே இல்லையா அப்படின்னா, இதுதான் மாமிசம் சிலுவையில் அறையப்படுவது. யார் உன்னை என்ன திட்டினாலும் அதை உள்ள எடுத்துக்க கூடாது, யார் உன்னை பாராட்டினாலும் அதையும் உள்ளத்துல எடுத்துக்க கூடாது. இப்படி இருப்பதுதான் உன்னுடைய மாமிசத்தை சிலுவையிலே கிறிஸ்துவுடனே கூட அறைவது என்பது அர்த்தம். அல்லேலூயா.